கவின் டேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா அடையாரில் ஒரு ப்ரைம் லொக்கேஷன் நியர் இந்திரா நகரில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். நல்ல ஒரு ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 200-300 மீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ரீச் ஆகலாம். நம்ம போயிட்டு பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு. இப்போ உள்ளே வரோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் பில்டிங்கோட ஃப்ரண்ட் வியூ நான் வந்து காமிக்கிறேன். அவங்களுக்கு கேட்கணும் கொடுக்குறேன். செட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க. நல்ல பில்லர் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. 50 அடி ஃப்ரண்டேஜ். ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50 அடி. கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங்கு. கிட்டத்தட்ட 8 கார் பார்க் பண்ணலாம். 8 கார் வந்து பார்க் பண்ணலாம். ரொம்ப அழகான ஒரு பெரிய கார் பார்க்கிங். இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிலாம் வந்து ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் கிடைக்காது. கிடைச்சா வந்து பழைய வீடு இருக்கும். இது வந்து 8 வருஷத்து ஓல்டு வீடு. சுற்றி வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க. சுற்றி செட் பேக்கு நல்ல அழகான ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர் கொடுத்துருக்காங்க. கேஸ் கனெக்ஷன்ஸ் வேணும் இங்கே வந்து மேலே எடுத்துகிட்டு போகலாம். அது அந்த 4 வீட்டுக்கு கேஸ் கனெக்ஷன்ஸ் வெளியில் இருக்குது. கேஸ் கனெக்ஷன்ஸ் 4 வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சுற்றி கீழே வந்து கார்டன் கொடுத்துருக்காங்க. சுற்றி கார்டனு. நல்ல ஸ்ட்ராங் கன்ஸ்ட்ரக்ஷனு. இன்னும் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னும் 30 இயர்ஸ்க்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சைடில் பாருங்கள், இந்த நார்த்த மரம் சொல்லுவாங்க, அது வச்சுருக்காங்க. வாழை மரம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லி காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி. அடையாரில் ப்ரைம் லொக்கேஷனு. கிட்டத்தட்ட 1.60 கிரவுண்டு. 1.60 கிரவுண்டுங்க டோட்டலாக. பின்னாடி அவங்களும் கொஞ்சம் காம்பவுண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஹைட்டு நல்ல ஹைட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு 5 அடி காம்பவுண்டு. அதுக்கு மேலே ஒரு 4 அடி 10 அடிக்கு மேலே காம்பவுண்ட் பண்ணி ஏற்றிருக்காங்க பின்பக்கம். கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங். 8 கார் பார்க்கிங்கே நிறுத்தலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மேலே மொத்தம் 4 வீடு இருக்குது. மேலே போய்ட்டு பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு லிஃப்ட்டு வந்து கிடையாது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட். அது மட்டும் தான். லிஃப்ட்டு வேணால் நீங்கள் இதை டெமாலிஷ் பண்ணிட்டு கட்டலாம். அப்படி இல்லைனா வாங்கிட்டு ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாம். இல்லை நாங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், எங்களுக்கு லிஃப்ட் இல்லைனா கூட பரவாயில்ல, ஏன்னா 2 ஃப்ளோர் தான், நாங்கள் ஆளுக்கு ஒரு வீடு நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம், மொத்தமாக நாங்கள் எடுத்துக்கிறோம்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வாங்கிட்டு ரெண்ட்டுக்கும் கொடுக்கலாம். ஒரு வீடு மினிமம் 60,000 ரெண்ட் போகும். இன்னும் ஃபர்னிஷ் பண்ணிங்கன்னா 80,000 வரைக்கும் போகும். கிட்டத்தட்ட மினிமம் 3 லட்ச ரூபா ரெண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சவுத் ஃபேஸிங், நார்த் ஃபேஸிங் தான் வீடு. லேண்டோட ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேஸிங். இது ஒரு வீடு நம்ம சாம்பிள் பார்க்கலாம். 2 வீடு, அதாவது இது வந்து சவுத் ஃபேஸிங் வீடு பார்க்குறோம். உள்ளே போகலாம். உள்ளே வந்து ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. வீடு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே வாங்கிட்டு நீங்கள் ரெண்ட் விடலாம், அவ்வளோதான். லேண்டு காஸ்ட்டு தான் உங்களுக்கு வரும். பில்டிங் வந்து நல்லா இருக்குது. பட் அந்த காஸ்ட் வந்து ரொம்ப சொல்கிற ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக நல்லாவே இருக்குது ப்ரைஸு. பால்கனி, நல்ல ஒரு பெரிய பால்கனி. நல்ல பெரிய பால்கனி. கிரில் கேட் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 வீடு வந்து 1460 ஸ்கொயர் ஃபீட்டு. 2 வீடு 1390. 5700 ஸ்கொயர் ஃபீட் வந்து டோட்டல் பில்டப். சின்ன ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. வேணும்னா நீங்கள் இதை வச்சுக்கலாம், எடுத்துருக்கீங்கன்னா. ஹால் பெருசாக இருக்கும். டைனிங் பிரிக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இது வந்து செப்பரேட்டாக டைனிங் ஏரியா. செப்பரேட் டைனிங் ஏரியா. இன்னொரு பெட்ரூம் இங்கே இருக்குது. சாரி, இன்னொரு பால்கனி இது. அப்படியே டைனிங்லேருந்து வெளில வர மாதிரி ஒரு பால்கனி. உள்ளவே துணி காய போடுறதுக்கு செட்டப் பண்ணியிருக்காங்க. கிச்சன் பார்த்துடலாம். காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கிச்சன் பார்ப்போம். இது வந்து கிச்சனை வந்து போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. கிச்சனில் ஒரு பால்கனி இருக்குது. நல்ல பால்கனி வந்து காற்று வசதி வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. 8 to 9 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டின வீடுன்றதால் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு குறை, வீட்டுக்கு லிஃப்ட் இல்லை. அது மட்டும் தான் மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி ஒரு ப்ரைம் லொக்கேஷனு. அப்போவே வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இன்னும் நீங்கள் பெயிண்ட் அடித்து ரெனோவேஷன் மட்டும் சின்னதாக பண்ணிங்கன்னா வீடு சூப்பராக இருக்கும். இங்கே பூஜை கப்போர்டை வச்சுருக்காங்க. நீங்கள் பூஜை கப்போர்டாகவும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில். இல்லை தனியாக செட்டப் வேணா கூட தனியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பால்கனி. நல்லா கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இது ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க.
ஹாலு, கிச்சன், டைனிங் பார்த்தாச்சு. ஒரு காமன் பாத்ரூமு, காமன் பாத்ரூம், நல்ல ஸ்பேஸ் இருக்குது பாத்ரூமில். ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. மஸ்கிட்டோ நட் போட்டு அந்த ஜன்னல் மஸ்கிட்டோ நட் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேலேயும் ஒரு ஸ்டோரேஜ் இடம் கொடுத்துருக்காங்க. தனியாகவே வந்து கபோர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூமு. இது மீடியமான ஒரு பெட்ரூம் தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். மேலேயும் ஸ்டோரேஜ் இடம் கொடுத்துருக்காங்க. ஜன்னலில் கொஞ்சம் கேப் இருக்குது. இதில் கேப்லாம் இருக்குது. ப்ராப்பராக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் நல்லா தான் இருக்குது. 2 பெட்ரூம் பார்த்துருக்கோம். இது 3வது மாஸ்டர் பெட்ரூம். இது வீட்டுக்கு இதுலேயும் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாக வந்து கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது. கபோர்ட், அட்டாச்சு பாத்ரூம். பெரிய கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வாஷ் பேஷன் ப்ளஸ் இங்கே வந்து ஷவர் ஏரியா. ஓகே, இப்போ நம்ம வந்து சவுத் ஃபேஸிங் வீடு பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு நார்த் ஃபேஸிங் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ நம்ம பார்த்தது ஃபஸ்ட் ஃப்ளோரு ஆப்போசிட் வீடு. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேஸிங் போயிட்டு பார்க்கலாம். லிஃப்ட் இல்லைன்றது ஒரே ஒரு தான் மாடி பிரச்சனை. பட் யாராவது எடுத்துகிட்டு இந்த படிக்கட்டை நல்ல ஒரு ஆர்கிடெக்டை பார்த்து படிக்கட்டை எடுத்துகிட்டு லிஃப்ட் கூட பண்ணலாம். மேலே வந்தாச்சு. இதுவும் அப்படியே ஆப்போசிட். இந்த வீடு நம்ம பார்க்கலாம். இது வந்து நார்த் ஃபேஸிங். உள்ளே வந்தாச்சு. அதே செட்டப் தான். பெரிய ஹால் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து பெரிய பால்கனி. இதில் வந்து கிரில் பண்ணல. டிஃப்ரெண்ட்டாக தான். தேவைன்னா கிரில் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்னதாக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் சேஃப் இல்லை எட்டி பார்த்தாங்கன்னா. அதனால் கிரில் கம்பல்சரி பண்ணுறது நல்லது. நல்ல ஒரு பெரிய ஹாலில் இதே ஸ்டாண்டர்டாக அந்த ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து காமன் பாத்ரூம். நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. மேலே ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. இதுலேயும் கபோர்ட் இருக்குது. மேலே ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டைனிங் இங்கே வந்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு காமனாக ஒரு வெளியில் ஒரு வாஷ் பேஷன். இது டைனிங் ஏரியா. டைனிங் நல்லா பெருசாக இருக்குது. டைனிங் வந்து ரோட் வியூ பால்கனி, ரோட் சைட் பால்கனி. வந்து அழகான வந்து ஒரு ரோட் வியூ பால்கனி இருக்குது. ரோடு வந்து 30 ஃபீட் ரோடு. இது வந்து கிச்சன். இதில் மாடலர் கிச்சன். சில கபோர்ட்ஸ்லாம் இவங்க ரீஅவுட் பண்ணியிருக்காங்க போல். கலர்ஸ் தேவை. இதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு பால்கனி. இதில் ஒரு சின்ன வாஷ் பேஷன் இருக்குது. இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. மேலே இந்த வாஷிங் மிஷின் போடுற பவுடர்ஸ் லிக்விட் வைக்கிறதுக்கு கபோர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரைம் லொக்கேஷன். அதுதான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஒரு காமன் பெட்ரூமு, பாத்ரூம் இல்லாமல் ஒரு பெட்ரூமு. பூஜை ரூமாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டடி ரூமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கும் யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன பெட்ரூமு. 2.5 பெட்ரூம் தான் கணக்கு வரும். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்.
2 ஜன்னல். இது வந்து கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. மஸ்கிட்டோ நெட் எதுவும் போடல. அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது பாத்ரூம். இங்கே ஷவர் இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் பாத்ரூமு. ரீஒர்க்லாம் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். ஒரு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிவிட்டு எடுத்து வாடகைக்கு விட்டிங்கன்னா மினிமம் 80,000 வாடகை விடலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. 4 வீடு இருக்குது. 60,000 மினிமம் இப்போ கொடுக்குற ரெண்டே கொடுத்தா கூட இது 2.5 lakhs உங்களுக்கு வந்து ரெண்ட் வரும். வாங்கி போட்டிங்கன்னா 2.5 லட்ச ரூபா ரெண்ட் வரும். மேலே டெரஸ் பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கோடி ரூபா போட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியேஷன் டேரெக்டாக நீங்கள் வந்து செல்லர்கிட்டே பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்தாச்சு. ஓப்பன் டெரஸ் பாருங்கள். இன்னொரு ஃப்ளோரும் மேலே அவங்க கட்டியிருக்காங்க. இதை வாங்குறவங்க ஃபியூச்சரில் இன்னொரு ஃப்ளோர் ரைஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயும் கட்டியிருக்காங்க பாருங்கள். பக்கத்துலாம் புது வீடு. நல்ல அழகான ஒரு நெய்போர்ஸ், நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு நெய்போர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. நல்ல ஒரு பெரிய டெரஸு. சின்ன ஃபங்க்ஷன் வைக்கலாம். மேலே நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் இங்கே வச்சுக்கலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மெயின் ரோடு போயிடலாம். திருவான்மையூர் ரோடு போயிடலாம். இந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு ஓஎம்ஆர் ரோடு பிடிக்கலாம். எல்லாத்துக்குமே சென்டரான ஒரு ஏரியா. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 crore. என்னென்ன சொல்லியிருக்கேன், 12 crore. ஸ்லைட்லி நெகோஷியபிள். 2.5 லட்ச ரூபா வாடகை வரும். இன்னும் நீங்கள் ரெனோவேட் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் எஸ்டேட் சென்னை. 1.5 கிரவுண்டு லேண்ட் இருக்குது. மிஸ் பண்ணாமல் தேவைப்படுற எனக்கு கால் பண்ணுங்கள். சைட் விசிட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட சேனலில் பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி சேலுக்குள்ள ரெண்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலை ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.